என்னிலவும் கங்கையில் ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட்னு சீட்டோ நம்ம எடிட் பண்ணிடலாமா? அதுக்கு ஃபஸ்ட் உங்கள் கிட்ட இருக்கிற ஆக்ட் மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பணக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பணக்கப்படுறது ஷோகும். சரி, எடிட் பண்ணுறது வந்து பணக்க அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை, ரொம்பவே ஈஸி தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நான் சொல்கிற ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். அது இல்லாமல் இதில் ஒரு சின்ன சின்ன முக்கியமான எஃபெக்ட் நான் கொடுத்துருக்க மாட்டேன். வீடியோவை நீங்கள் அதை பார்த்து தான் அது என்னது உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ எப்படி நம்ம குயிக்க பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணிக்க ஃபாண்ட் வந்து பண்ணக்கும் உங்கள் ஹைட் மோஷனில் எப்படி நாம் இன்புட் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் ஷோ தான் அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே வந்து பண்ண வேவ் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலை 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே வந்து பண்ண ஃபோன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மட்டும் மேலே காலை 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன்லோட் மொபைல் ஷோகும். ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இருக்கும். ஓகே, மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபோனை எந்த ஃபைல் வச்சுருக்கணும் அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஸோ 2 ஃபாண்ட் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாண்ட் இது, நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இது. ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்க நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நேம் வந்து பண்ணாக்க கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே காலில் சைட் நேர்க்கா மேலே சைட் நேர்க்கா அதை கிளிக் பண்ணையில் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன போயினாக்க உங்கள் ஆட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து பண்ண எனக்கு சேஞ்ச் ஆகுது மாட்டிங்க சொல்கிறீங்க. நான் சொல்கிற ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதை மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு அது சேஞ்ச் ஆனாக்கா அது எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகணும் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க இந்த டெஸ்ட் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ண முடியும் அவங்களுடைய நேம் இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணினாக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகிரும். நெக்ஸ்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தினாக்கா நீங்கள் நார்மலாகவும் எடிட் பண்ணலாம், இல்லை ஒருத்தருக்கு வந்து பண்ணாக்க பர்த்டேனாக்கா அவங்களுக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும், வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க இந்த டெஸ்ட்டு மட்டும் யாருக்காக க்ரியேட் பண்ணிக்கிறோம் அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுக்கான ஒரு சின்ன எஃபெக்ட் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாமா? நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி இல்லை, உங்களுக்கு இப்படியே வேணாலும் நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, ஸோ அந்த எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ண உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கரெக்டாக வந்து பார்த்தினாக்க கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு ஆப்ஜெக்ட் எலிமெண்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் நில் ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேல் ஆடே இருக்கும். இப்போ அந்த லேயர்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டுங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ணக்கு இந்த இடத்துல இந்த 2 டெஸ்ட்டுக்கு இந்த இமேஜுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த லேயர் எந்த இருக்கோ அந்தளவுக்கு இந்த லேயர் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த இமேஜ் இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பாக்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து பண்ணாக்க நில் 1 வந்து பண்ணாக்க கீழே ஷோகம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஜஸ்ட் மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து அதே நில் 1 நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. அதே சேம் இடத்துல இன்னொரு டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து பண்ணாக்க கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க மேலே ஒன்று கொடுத்துருக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கோங்க. ஓகே, இல்லை நீங்கள் பர்த்டேக்கு விஷ் பண்ணுறீங்கனாக்கி இந்த இடத்துல கூட நீங்கள் ஹாப்பி பர்த்டே கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் கெஸ். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ நில் 1 ஒரு லேயர் இருக்கா அந்த லேயர் இங்கே கிளிக் போயிட்டு கீழே 3 இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கீஃபார்ம் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபம் ஜஸ்ட் வந்து பண்ணாக்க எண்டுக்கு கொஞ்சம் எண்டுக்கே நம்ம போய்க்கலாம். ஸோ அங்கே ஒரு கீஃபம் நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க பாருங்கள் கரெக்டாக அந்த எஃபெக்ட் ஆடியாச்சா? இப்போ இந்த 2 கீஃபம்க்கு சென்டர் கொண்டுட்டு சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இப்போ நான் செட் பண்ணும்போது கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக அந்த ஃபிட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இப்படி ஷோ. ஸோ இதில் எப்படி பிக்கை நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? ரொம்பவே ஈஸி தான் இந்த பாக்ஸில் ஆட் பண்ணுறது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே பிக் 1 ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே எடி குரூப் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ அந்த பிக்குக்கு நேரம் சரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி இட்டுக்குங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு நம்ம போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் அட்ஜஸ்ட் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் போயிட்டு சேட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த சைடில் மிரர் ஆஃப் இருக்கா ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி இட்டுக்குங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அசென்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களோட பிக் அந்த மாதிரி ஷோணுமோ அந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி இட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் ஆடி வச்சேன் பார்த்துலாமா. ஸோ இது அதிலே கரெக்டாக இருக்குது, இது எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ அது கரெக்டாக வந்து பண்ணாக்க 6.19 செகண்டை போய்க்குங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண குறிப்பை போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டில் ஆட் ஆச்சா. நெக்ஸ்ட் பிக்கு 2 இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு முன்ன பண்ண அதே சேமத்தில் நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு வந்து பணக்கு இடத்துல நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் முன்ன நம்ம ஒரு டீல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ண பாருங்கள். அந்த எஃபெக்ட் இந்த இடத்துல தான் உங்களுக்கு எதா இடத்துல உங்களுக்கு இஷ்யூ ஆகும். ஜஸ்ட் அது நீங்கள் போயிட்டு மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் போயிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்கா நீங்கள் அசென்ட் பண்ணி கட் ஆட் பண்ணி இட்டுங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாமா. ஸோ செகண்ட் ஆட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் இருக்கா அதுலேயும் அதே சேம் மெத்தடில் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே மூவ் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க ஆட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க நெக்ஸ்ட்டு ஒரு 3 குரூப் இருக்கும். இதுலேயும் நான் முன்னாடி எப்படி சொன்னோம் அதே சேம் மெத்தடில் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க 6 குரூப்லேயே வந்து பண்ணாக்க பிக் ஆட் போயிட்டேன். அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வந்து பண்ணாக்க அது ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ பிக்கை மட்டும் கரெக்டாக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க பிளாங்காக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தான் ஓனாக நீங்கள் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான எஃபெக்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க. ஸோ அது எப்படி நம்ம பார்த்தலாமா, ரொம்பவே ஈஸி தான். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக வந்து பார்த்தினாக்க 10.24 செகண்ட் கிட்ட. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த பிக் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சேலை கிராப் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஃபுல் ஸ்கில்ல இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் ஒரு 4 பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு 4 பிக் வந்து பண்ணாக்க ஆட் போயிட்டேன். இப்போ வந்து பார்த்தினாக்க இந்த பிக்கை கொஞ்சம் நம்ம வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பிக்கு வந்து பண்ணாக்க செகண்ட் பிக்கு எங்கே முடியுதோ ஸோ அது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக் வந்து பண்ணாக்க தேர்டு பிக் எங்கே முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு பிக்கு 4th பிக் எங்கே முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதுக்கு ஒரு டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ணலாமா. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு இந்த டெம்ப்ளேட் நம்ம இடத்துல கொடுத்துருக்கேன் நீங்கள் டோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து பண்ணாக்க நிஸ்மா இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த வீடியோ சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பண்ண ஃபஸ்ட்டு பிக் இருக்கா அதுக்கு மேலே வரமே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே குரோமாக்கி இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த கீ கலர் வந்து பண்ணாக்க ஒயிட் கலர் இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படி நம்ம வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். இதில் பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க லாஸ்ட்டாக மாஸ்க்னு இருக்கும் அது கில் போய்ட்டு உள்ளே போனீங்கன்னா ஸோ இதில் வந்து பண்ணாக்க செகண்ட் ஆப்ஷன் இருக்கா அது கில் பண்ணால போதும். இப்போ வந்து பண்ணாக்க கட்டாக இது ஆட் ஆயிடும். இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இந்த சைடில் இருக்கிற தடவை யூஸ் பண்ணி இது லைட்டு நம்ம வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த டெம்ப்ளேட் வந்து பண்ணாக்க அடுத்து இருக்கிற 3 பிக்கு நம்ம ஆட் பண்ணலாமா. அதுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு காப்பிலே இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸ் கிளிக் போயிட்டு பேஸ்லேயே இங்கே கொடுக்குறீங்க. இப்போ அந்த வீடியோக்கு நேரம் லாம்ப் ப்ரெஸ் பண்ணி செகண்ட் பிக்கு மேல் வரமா நீங்கள் ஆட் போயிட்டு இந்த பிக் வந்து பண்ண கரெக்டாக ஓகே. ஸோ மட்டும் தேர்டுக்கு வந்து பண்ணாக்க அதே மாதிரி பேஸ் போயிட்டு லாம்ப் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே சேமத்தில் வந்து பண்ணாக்க 5th பண்ணிக்கலாம், சாரி 4th. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக நீங்கள் கட் பண்ணி விட்டுருக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இது வந்து பண்ணாக்க ஒரு குரூப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வாங்க.
கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு பிக்குக்கு நேர சைடில் கணுமே இருக்கா, ஜஸ்ட் அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி இதை வந்து பண்ணாக்க செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்கிற அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ மேலே வந்து பண்ணாக்க குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா, அது கிளிக் பண்ணல போதும், இது வந்து பண்ணாக்க கட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக்கையும் அதுக்கு மேலே இருக்க வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணல போதும். இப்போ கரெக்டாக நீங்கள் புல் பார்த்துமே அந்த ஃபிட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு கிடைச்சா. இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க அடுத்து இருக்கிற தேர்டுக்கும் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபோர்த்துக்கு நம்ம குரூப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூவ் பண்ணி பார்த்தலாமா, பாருங்கள் கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்து மாதிரி ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் கரெக்டாக 18.19 செகண்ட்டை வந்து வைக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கீழ் போயிட்டு மீடிய கீழ் போயிட்டேன். ஸோ நம்ம எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதையும் நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு பிக்கு அந்த மாதிரி ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கில்ல இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நாம் இதுக்கான எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணலாமா. அதுக்கு நீங்கள் அப்படியே பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசைன் வேர்ப் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. கீழே மூவ் பண்ணாக்க சைடில் டேல்ஸ் எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சானஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மிரர் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம பேக் போயிட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்ட்டில் மறுபடியும் அதே டிசைன் வேர்பில் வந்து பண்ணாக்க பிளிஞ்ச் பிளஞ்சுன்னு எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சானஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே ஸ்ட்ரென்த் இருக்குது, அது கீழே போயிட்டு இது வந்து பண்ணாக்க கரெக்டு 0.00 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. இப்போ கீழே ரேடியஸ் இருக்குது, அது நீங்கள் செல்ல போயிட்டேன் இதை ஃபுல்லாக வந்து பண்ணாக்க நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி இட்டுக்குங்க. இப்போ மேலே ஸ்ட்ரென்த் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கரெக்டாக அந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கீஃபாம் ஆப்ஷன் இருக்கா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபாம், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபாம், நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபாம். இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது 0 இருக்கா, இது வந்து பண்ணாக்க ஒரு மைனஸ் லைட்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் கம்மி பண்ணுங்கள், ஒரு -0.15 வச்சுக்கலாமா. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து பண்ணதுக்கு 0 இருக்கட்டும். லாஸ்ட்டு போய்ட்டு இது ஒன்று கொஞ்சம் நம்ம ப்ளஸில் கொண்டு போய்க்கலாம், ஒரு 0.15 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு 2 கிஃபம் சென்டரை கொண்டு போயிட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் கிளிக் போய்ட்டு இப்போ நான் செட் பண்ண கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி இட்டுக்குங்க. ஓகே, சொல்லலாம் இப்படியே பேக் போய்க்கலாம். மறுபடியும் நம்ம ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு ப்ரெல் இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இதில் ஜூம் ப்ரெல் வந்து பண்ணாக்கா லாஸ்ட்டு செகண்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சாட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து பண்ண சேர்ந்து இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவங்க ஒரு கீஃபம், இந்த இடத்துல முன்னே நம்ம வந்து பண்ண கொஞ்சமாக கேப் விட்டு ஒரு கீஃபம் ஆட் பண்ண பாருங்கள், அதுக்கு நேராக போயிட்டு அவங்க ஒரு கீஃபம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க இன்னும் கொஞ்சம் வேணா கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 15 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது 0 வந்து பண்ணாக்க வச்சுட்டுருக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா, இல்லை இப்படியே இருக்கட்டுமா, இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க. அப்படியே பேக் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலரேட்டர் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இதில் எக்ஸ்பிரஷன் கமெண்ட் எஃபெக்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சான்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீஃபம், இந்த இடத்துல கொஞ்சமாக தள்ளி ஒரு கீஃபம் ஆட் பண்ண பாருங்கள் முன்ன, ஜஸ்ட் அவங்க ஒரு கீஃபம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது லைட்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்து எஃபெக்ட் ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த சைடில் 3 பட்டனை கிளிக் போயிட்டு கஃபிட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மிடில் கிளிக் போயிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக்கை செலக்ட் பண்ணலாம். இதுவும் நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் போயிட்டு இந்த பிக் வந்து பண்ண கமர்ஷியல் போயிட்டு ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அப்படி இங்கே பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு பேஸ்ட் ஃபிட் நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் அந்த ஃபிட் இதில் ஆடிச்சா. இதே சேமத்தில் வந்து பண்ணக்க அடுத்த பிக் வந்து பண்ணக்க கரெக்டாக நீங்கள் ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் போயிட்டேன். இதுக்கான எஃபிட்டை ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஸோ நான் பாதியாக தான் வந்து பண்ணக்க எடிட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஒரு குரூப் வந்து பண்ணக்க ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். கரெக்டாக குரூப்புக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லாரும் இருக்க மேலே நீங்கள் கொண்டு போய் விட்டுக்கோங்க. இப்போ அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஆன் குரூப் இருக்கும், அது கிளிக் பண்ணல போதும் லிரிக்ஸ் வந்து பண்ணக்க உங்களுக்கு இதில் ஷேரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் டேட்டா வந்து பண்ணக்க நீங்கள் சேவ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் இது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்ஸாக பார்க்கணுனாக்க உங்களுக்கே தெரியும். ஸோ மறக்காமல் என்னோடய ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.